உங்கள் அனைவரையும் தமிழன் ஃப்ரேம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பாண்டியராஜ் சாருடைய இயக்கத்தில் வெளியாகிருக்க பரிமளா அண்ட் கோ படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதை என்னன்னா, ஜெயராம் சாருக்கும் நம்ம ஊர்வசி மேமுக்குமே 2 பொன் பிள்ளைங்க. அதில் லாஸ்ட் பொன் பிள்ளை இருக்காங்களா, அவங்கள வந்து சாண்டி சார் வந்து ரொம்ப லவ் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ஃபேமிலியாக சேர்ந்து நம்ம வந்து சாண்டி சாரை வந்து போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அன்னைக்கு நைட்டு வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா அடுத்த நாள் காலையில வந்து யாரோ சாண்டி சாரை வந்து கொலை பண்ணிடுவாங்க. ஸோ வந்து சாண்டி சாரை யார் கொலை பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதையே. அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகம் இருக்கும். இவர் கொலை பண்ணியிருப்பாங்களோ, இவங்க கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகம் இருக்கும். ஸோ வந்து சாண்டி சாரை கொலை பண்ணது யாரு, இந்த ப்ராப்ளத்துல இருந்து எப்படி இந்த ஃபேமிலி வெளியே வந்தாங்க அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய மொத்த கதை. இந்த படத்தினுடைய கேமராமேன் வந்து ஜார்ஜ் சி வில்லியம்ஸ். இவர் வந்து நமக்கு ஆஸ்தான ஒரு கேமராமேன் தான், ஃபெமிலியான கேமராமேன். இவர் தெரி, ராஜாராணி இந்த மாதிரி அட்லி படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்ம MS மித்ரன் சார் இருக்கார்ல, அவர் டைரக்ட் பண்ண மோஸ்ட்லி படங்களுக்கு இவர் தான் ஹீரோ. இரும்பு திரை, சர்தார், இப்ப சர்தார் 2 இந்த படத்துக்கெல்லாம் வந்து இவர் தான் கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் கேமரா ஒர்க்குமே சூப்பராக இருக்கு. இவர் எப்பயுமே மேக்சிமம் வந்து ஒரு ஆக்ஷன் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் தான் வந்து இவர் வந்து கேமரா ஒர்க் பண்ணுவாரு. மேக்சிமம் வந்து ஒரு வீட்டுக்குள்ளதான் வந்து கேமரா இருக்கு. அதவே ரொம்ப அழகாவே நம்ம காமிச்சிருக்காரு. அது வைக்கிற ஆங்கிள்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. இது வந்து கேமரா மூமெண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருந்தாலுமே சினிமா போட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். எடிட்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரதீப் ராஜு. இவர் நம்ம ஏற்கனவே வந்து இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன பிளாஸ்ட்ல இருந்து வரப்போற ஜனநாயகன் வரைக்கும் இவர் தான் எடிட்டர். இவர் கோமாளில இருந்து நம்ம லவ் டுடே, டிராகன் இந்த படத்துக்குலாம் இவர் தான் எடிட்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இவர் எடிட்டர் ஒர்க்குமே வந்து சூப்பராகவே இருக்கு. எங்கெங்க கட்ஸ் வருமோ அங்கே கட்ஸ் வந்துட்டு இருக்கு. இருந்தாலுமே வந்து சீன்ஸ் வந்து கரெக்டான ஒரு ஓப்பனிங்கும் கரெக்டான ஒரு ஃபினிஷிங்கும் இல்லை. அது வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க்ல இருக்கிற குளறுபடியா இல்லை எடிட்டருடைய குளறுபடியா நமக்கு தெரியல. மியூசிக் டைரக்டர் வந்து ஃபாக்ஸின். இவர் வந்து இந்த படத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன் நான். பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல வந்து அனிருத்தோட ஸ்மெல் வந்து இருக்க தான் செய்யுது. அவரை மாதிரியே சில விஷயங்கள்லாம் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சாங் ஒன்று இருக்கு. ஒரு சாண்டி மாஸ்டர் வந்து கோரியோகிராஃப் பண்ண ஒரு சாங் ஒன்று இருக்கு. பூர்ணிமா அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த சாங்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா பூர்ணிமா வந்து எதுக்கு இந்த படத்துல வச்சிருக்காங்க? இதுல திடீர்னு வந்து தேனப்பன் சாருடைய மகன்மாங்க. தேனப்பன் சாரை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது தேனப்பன் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவர் ஒரு பெரிய மாஸ் ரவுடின்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரியான தேவையில்லாத கேரக்டர்ஸ்லாம் இந்த படத்துல வந்துகிட்டு தான் இருக்கு. படத்தினுடைய ப்ரொடியூசர் தமிழ்குமரன் சார் வந்து நடிச்சிருக்காரு. இது வந்து எல்லாரும் இதுதான் அவருக்கு படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது படம் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து நாச்சியார்னு சொல்லி பாலா சாருடைய டைரக்ஷன்ல ஏற்கனவே ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. நாச்சியார் படத்துல வந்து அந்த ஹீரோயினுக்கு மாமா கேரக்டர்ல ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. அதை தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து இந்த படத்துல வந்து அவரை சும்மா ஒரு டம்மியா அப்படியே நிக்க வச்சிருக்காங்க. அவருக்கு திடீர்னு ஒரு பில்டப் கொடுக்குறாங்க செகண்ட் ஹாஃப்ல. சார் நான் வந்து இதை வந்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறாரு. அதாவது இது ஏற்கனவே வந்து பாண்டியராஜ் சார் வந்து தலைவன் தலைவிக்கெல்லாம் முன்னாடியே இந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு தலைவன் தலைவி முடிச்சோடனே ஒரு பெரிய ஹீரோக்கு நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே வந்து இல்ல, இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, ஸோ வந்து இதை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அப்பதான் இந்த பரிமளா கோ வந்து எடுக்கிறாங்க. இது ஏற்கனவே எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட்னால லொகேஷன்ஸ்ல அங்க போய் என்ன செய்யறாங்கன்னா, அந்த டயலாக்லாம் இருக்கும்ல, அதை வந்து ஒவ்வொருத்தருக்கா பிரிச்சு கொடுக்குறாங்க. தமிழ்குமரன் சாரை கூட்டிட்டு வந்துட்டோம், அவர் அப்படியே டம்மியா நிக்கிறாரு. ஸோ வந்து அவருக்கு இந்த டயலாக் கொடு. மிஸ்கின் சார் தம்பி இருக்காரு, ஸோ அவருக்கு இந்த டயலாக் கொடு. ஏன்னா வந்து அந்த கேரக்டருடைய கண்டினியூஷன்ஸ் வந்து திடீர்னு வந்து அப்படியே இதா கிராஃப் மேல ஏறுது. திடீர்னு எல்லா மற்ற சீன்ஸ்லாம் அப்படியே சும்மா இருக்கு. திடீர்னு அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ப்ரீ பிளான் எதுவுமே இல்லாம போயிருக்காங்க. இன்னொன்று வந்து ஸ்கிரீன் பிளே வந்து கிரிப் ஆகுறதுக்காக, அது அப்படியே மூவ் ஆகுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து வேற லொகேஷனுக்கு போவாங்க. அப்போ வந்து ஸ்கிரிப்ட் கொஞ்சம் அப்படி நகரும். இவங்க வந்து வேற லொகேஷன்ஸ் போறாங்க செகண்ட் ஹாஃப்லாம். ஆனா ஸ்கிரிப்ட் வந்து எந்த விதத்திலுமே நகரவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே என்னன்னா வந்து இவங்க ஃபேமிலிக்குள்ள ஒருத்தருக்குள்ளேயே வந்து இவர் கொலை பண்ணியிருப்பாங்களோ, இவங்க கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள சுத்தி தான் போகுது. ஒரு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோ இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் இல்ல, செகண்ட் ஹாஃப்லயுமே எதுவுமே சொல்ற மாதிரி இல்ல. இவர் தான் வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே தெரிஞ்சிடும் கொலை பண்ணவங்க யாருன்னு நமக்கு ரிவீல் பண்ற மாதிரி மேக்சிமம் சொல்லிடுவாங்க. அது ஜெயராம் சாருக்கே தெரிஞ்சிடும். இருந்தாலுமே வீட்டுக்கு வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ணி ஒரு லெட்டர் வந்துகிட்டே இருக்கும்.
அதை எழுதுனதே ஜெயராம் சார் தான். இவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டும் ஒரு லெட்டர் வந்து போடுவாரு, ஃபாஸ்ட் மெயில்ல வந்து ஒரு லெட்டர் போடுவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி சீன்ஸ் கண்டினியூஷன்ஸுமே வந்து நிறைய இடத்துல வந்து நமக்கு தெரியுது. கொஞ்சம் இவங்க கவனம் செலுத்தினாங்கன்னா ஸ்கிரிப்ட் ஒர்க்கை மறுபடியும் எடுத்து இவங்க இருக்கிற கேரக்டர்ஸ் நிறைய கேரக்டர்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம ஸ்கிரிப்டை வந்து ரீஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நல்ல படமாவே பரிமளா அண்ட் கோ வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்துக்குடைய முக்கியமான பிளஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெயராம் சாரும் ஊர்வசி மேம் தான். அவங்க தான் வந்து சீன்ஸ் நடக்கும் போதே வந்து அந்த சீன்ஸ்க்கு வந்து அப்படியே பில்டப் பண்ணியிருக்காங்க. சீன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி அதை வேற விதமா கொண்டு போயிருக்காங்க. அவங்களோட எமோஷன்ஸ் மூலமா அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் மூலமா வந்து வேற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. மிஸ்கின் சார் வந்து ரொம்ப அருமையாவே இதில் நடிச்சிருக்காரு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து மிஸ்கின் சாரை வந்து கொஞ்சம் பில்டப்லாம் பண்ணி அப்படி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. இருந்தாலுமே இந்த மாதிரியான சில குறைகள்லாம் இருக்கு. நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸ்லாம் வச்சுட்டு டயலாக்லயுமே வந்து இவங்க கோட்டை விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். காமெடி படம், ஆனா காமெடி வந்து அவ்வளவா ஒர்க் அவுட் ஆகல. இது வந்து ஆக்சுவலா வந்து ஃபேமிலியா போய் நீங்க தியேட்டர்ல ஒன்ஸ் அப்படியே வெளியே போகணும்னா ஜாலியா போய் பார்க்கறனா பார்க்கலாம். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத உங்க ரிவ்யூவை எங்க கமெண்ட் மூலமா சொல்லுங்க. இந்த ரிவ்யூ எங்க தமிழன் ஃப்ரேம் சேனலோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கமெண்ட் மூலமா சொல்லுங்க. நிறைய பேர் கமெண்ட் மூலமா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதையுமே நான் மாற்றிக்கிறேன். கையெல்லாம் ரொம்ப ஆட்டாமல் பேசுங்க அப்படின்னு இருக்கீங்க. ஸோ அதையுமே நான் மாற்ற முயற்சி பண்ணுறேன். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். எங்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா, பாய் அண்ட் ஜெய் ஹிந்த்.